வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 28/2/2025 இன்றைய திருப்பூர் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. நம்ம சேனலில் திருப்பூர் மார்க்கெட், ஒட்டச்சத்திர மார்க்கெட், விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு தொடர்ந்து கொடுத்துட்டுருக்குறேங்க. இந்த பதிவு அனைத்தும் உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் விவசாய தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டேஸாக வீடியோ போடலைங்க. ஏகப்பட்ட நண்பர்கள் கால் பண்ணியிருந்தீங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியாதனால வீடியோ போட முடியலைங்க. இன்றையிலேருந்து தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாங்க. 15 கிலோ கொண்ட பச்சை மிளகாய் பை 300 to 400 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுன்னு சொல்லாங்க. முருங்காய் இன்னும் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து இல்லைங்க. அவரைக்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை 300 ரூபாயிலிருந்து 450 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுன்னு சொல்லாங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா புடலங்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா 100 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. சுரைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் சுரைக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க. சுரைக்காய் தொடர்ந்து விலை வீழ்ச்சியில் இருக்குதுங்க. பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட பாகற்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 300 to 400 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ 15 to 20 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பீர்க்கங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 200 to 300 வரைக்கும் பீர்க்கங்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலிருந்து 100 150 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. அதிகபட்சம் 200 ரூபா வரைக்கும் ஒரு சில பை விற்பனையாக இருக்குது. 100 150 நார்மலுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை 100 200 அதிகபட்ச விலை 300 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. 300க்கு வந்து ஒரு சில வயது நார்மல் 100 200 தானுங்க. பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டியில் 70 80 கிடைக்குதுங்க, விற்பனையாகுதுங்க. தக்காளி விலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படு வீழ்ச்சியில் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி பந்தல் தக்காளி இன்றைக்கி 120 ரூபா தானுங்க. சாதாரண சாகோ மற்ற தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் 100 ரூபாய்ங்க. செகண்ட் குவாலிட்டி தக்காளி எல்லாமே பாக்ஸ் 50 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. தக்காளி படு வீழ்ச்சிங்க. கொத்தமல்லி தழை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு 4 ரூபா 5 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் 25 ரூபாயிலிருந்து 32 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க. கேரட் ஒரு கிலோ 30 to 40 வரைக்கும் கேரட் வந்து விற்பனையாக இருக்குதுங்க. அடுத்தது வெண்டைக்காய்ங்க. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா விலை ஏற்றத்தில் இருந்துங்க. மறுபடியும் அடுத்த செகண்ட் வாரம் ஃபுல்லாக விலை இறக்கத்தில் இருக்குதுங்க. இன்னும் விலை வந்து எந்த மாற்றமும் இல்லைங்க. இன்னும் ஸ்லோவாக தான் இருக்குதுங்க. 15 கிலோ கொண்ட பை வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா 250 ரூபாயிலிருந்து 350 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. கொத்தவரங்காய் 15 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 300 to 400 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. கத்திரிக்காய்ங்க பை 50 ரூபாயிலிருந்து 100 150 ரூபா வரைக்கும் கத்திரிக்காய் விற்பனையாகுதுங்க. பொரியல் தட்டைங்க 15 கிலோ கொண்ட பை 300 ரூபா ரேட்டில் வந்து விற்பனையாகுதுங்க. இஞ்சிங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் ஒரு கிலோ 40 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனையாகுதுங்க. எலுமிச்சம்பழங்க எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சற்று விலை உயரும்னு சொல்லாங்க. எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்ததுன்னா 60 ரூபாயிலிருந்து கிலோ வந்து 60 70ங்க விற்பனையாகுதுங்க. வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ 20 ரூபா ரேட்டில் வந்து 20 கிலோ கொண்ட பேக் 400 ரூபா ரேட்டில் வந்து வெள்ளரிக்காய் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. சின்ன வெங்காயங்க இருக்கலே திருப்பூர் மார்க்கெட்டில் பேசு பொருளே சின்ன வெங்காயங்க. விவசாயிகள் பார்த்திங்கன்னா இந்த விலையை வந்து எப்படித்தான் ஜீரணிக்க முடியும்னு தெரியலைங்க. 25 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் இன்றைக்கி 700 ரூபா தானுங்க. இன்றைக்கி 1200 விற்று 1000 விற்று 900 விற்று 800 விற்று இன்றைக்கி டாப் குவாலிட்டி வெங்காயம் இன்றைக்கி 700 ரூபாய்ங்க. இன்றைக்கி 25 கிலோ கொண்ட போய் 700 ரூபா இன்றைக்கி திருப்பூர் மார்க்கெட்டில் வெங்காயங்க. பைக்கு வந்து இந்த ஒரு வாரத்தில் ஒரு கிலோ பைக்கு 500 ரூபா குறைஞ்சிக்குதுங்க. பெரிய வெங்காயம் 40 ரூபாய்ங்க. அரசாணிக்காய் 50 கிலோ மூட்டை 200 ரூபா 250 ரூபா அதிகபட்ச விலை கேட்குதுங்க. 200 150 நார்மலுங்க. 250 கிலோ சில்லறை விற்பனை அது கணக்கு எடுத்துக்க முடியாதுங்க. பூசணிக்காய் 50 கிலோ மூட்டை 150 ரூபாயிலிருந்து 200 250 ரூபா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனையாகுதுங்க. காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீழ்ச்சியாக இருக்குதுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்ங்க. 18 பூ 20 ரூபாய்ங்க 200 ரூபாய்ங்க. 24 பூ 250 ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க. தேங்காய் 15 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. கோவக்காய் 25 கிலோ கொண்ட பை 400 ரூபாயிலேருந்து
கீழே விற்பனை ஆகுதுங்க. சேனைக்கிழங்கு ரேட் கேட்டிருந்தீங்க. சேனைக்கிழங்கு திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து வந்து ரொம்ப இல்லைங்க. அதனால் வந்து அப்டேட் சேனைக்கிழங்கு கரெக்டாக கொடுக்க முடியாது. வரத்து ஒரு சீராக இருந்தால் மட்டும்தான் அப்டேட் கொடுக்க முடியுங்க. பவானி கத்திரிக்காய் ரேட் கேட்டிருந்தீங்க. அது நாளைக்கு வீடியோக்குள்ளேயே அப்டேட் பண்ணிடுறேங்க. பவானி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ₹300 அதிகபட்ச விலைங்க. 200 to 300 சொல்லாங்க பவானி கத்திரிக்காய். அவ்வளோதானுங்க. நன்றி, வணக்கம்.